அவர்களின் முத்திரை. இஹ்ராம் அணிந்து தூய எண்ணத்துடன் இலங்கையிலிருந்தும் ஏனைய முஸ்லிம் நாடுகளிலிருந்தும் புறப்பட்டு செல்கின்றனர் முஸ்லிம்கள். விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது விமானம் தரையிறங்க 10 நிமிடங்களுக்கு முன்னர் யலம்லம் எனும் மிக்காத் எல்லையை அடைந்ததும் உம்ராவுக்கான நியத்தினை மனதாலும் வாயாலும் வைத்துக் கொள்கின்றனர். தரையிறங்கியதும் புனித கௌபாவை பார்க்க வேண்டும் என்ற அவா பெரிதும் யாத்திரைகளை ஆடிக்கொள்கிறது. எப்படியாவது உடன் சென்று உம்ரா செய்ய வேண்டும் என்ற அவசரமும் மனதில் இருக்கும். ஹரமை காணும் வரை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஹமத லக வல் முல்க லா ஷரீக லப்பைக் கூறும் ஹாஜிகள் ஹரமை கண்டவுடன் நிறுத்திவிட்டு தவாபுல் குதும் என்ற தவாபை செய்ய ஆரம்பிப்பர். ஹஜ்ருல் அஸ்வத் அமைந்துள்ள அந்த மூலையிலிருந்து தவாபை துவங்குவார்கள். தவாப் செய்து கொண்டிருக்கையில் அதிகம் பாவ மன்னிப்பு துவாக்களையும் கேட்டுக்கொள்வர். எவற்றையெல்லாம் இறைவனிடத்தில் கேட்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் கௌபாவின் 2 மூலைகளில், ஒரு மூலையில் ஹஜ்ருல் அஸ்வத் பதிக்கப்பட்டுள்ளது, மற்றும் ஒரு மூலையில் ருக்னுல் ஜமானி என்று கூறப்படுகின்றது. 7 முறை கௌபாவை சுற்றுதல் ஒரு தவாப் எனப்படும். தவாபை முடித்த பிறகு மகாமு இப்ராஹிம் அமைந்துள்ள இடத்துக்கு பக்கத்தில் 2 ரக்அத் தொழுதால் தவாப் நிறைவுறும். இதன் பிறகு சஃபா மர்வாக்கிடையில் சஇ செய்தலாகும். அடுத்து தொங்கோட்டம் ஓடுதல் வேண்டும் 7 முறை. ஓடுவதையே தொங்கோட்டம் என்கின்றனர். அதனை முடித்த பிறகு ஆண்கள் முடிகளை மழிப்பார்கள். பெண்கள் ஒரு சிலர் முடிகளை கத்தரிப்பர். இத்துடன் புனித உம்ரா நிறைவுறுகிறது.